10,000 பஸ் விட்டுருக்கேன்னு விளம்பரத்துல சொல்றாங்க. 10,000 பஸ் ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்லுங்க அப்ப 10,000 பஸ் விடுங்க சார். ரைட் ஒத்துக்கறேன். 10,000 பஸ் விடுங்க. ஏன் ஜனங்க நிக்குது? எட்டரை மணில இருந்து நிக்கிற காலையில 8:30 மணில இருந்து ஒரு ஒன் பை ஒரு பஸ் கூட வரல. 10,000 பஸ் விட்டுருக்கேன்னு சொல்றாங்களா? அது பத்தி 10,000 பஸ் 1000 பஸ் கூட விடல. சும்மாடா 1000 பஸ் 4 மணி நேரம் நிக்கிறா. நான் எப்ப போட்டு போட முடியும்? நான் வந்திருக்கே தேவைன்னு நினைக்கிறேன். நம்ம வேலையை பார்த்துக்கலாம். எதுக்கு நான் போட்டு போட தானே வரேன். அது உரிமை இருக்கணுங்களா? பஸ் வரணுங்களா? என்ன பண்றாங்க? என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க? பத்தாயிரம் பஸ் வருதுன்னு விளம்பரத்துல சொல்றாங்க. 10,000 பஸ் ஓட்டு போட போயிடுறான். சுத்தி ஓட்டு போட்டுறாங்க. நான் இங்க ஓட்டு போடுறேன். ஏன் டிரைவர் டபுள் ஓட்டு போட முடியாது சார்? வீடியோ எடுக்காம நீங்க பண்றதுக்கு வீடியோ எடுக்காம என்ன பண்ணுவாங்க? வீடியோ எடுக்காம என்ன பண்ண சொல்றீங்க? பஸ் வீடியோ எடுக்காம என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எடுங்க. ஆமா. ஏன் பொதுமக்கள் எல்லாம் வீடியோ எடுக்க கூடாதா? உங்களுக்கு நீங்க எடுங்க ப்ரோ. பொதுமக்கள் எல்லாம் வீடியோ எடுக்க கூடாதா? மதியம் சாயங்காலத்துல இருந்து காலையில ஒரு 7 மணிக்கு ஒய்ஃபாட வந்தேன் சார். பஸ்ஸே இல்ல. ஒஸ்ட் கவர்மெண்ட். சார் ஓட்டு போட கூடாது. எல்லாரும் வீட்டுக்கு போகணும். ஓட்டு காபியா மதம் அவங்கலாம். ஆட்சி வந்தாலும் சரி, அண்ணா திமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, எந்த இவங்க அவங்க குறை சொல்றாங்க, அவங்க இவங்க குறை சொல்றாங்க. எந்த மக்களுடைய நலனா கருதி எந்த ஆட்சியாளர்களும் செய்வது கிடையாது. ஆனா அவங்க சொல்றது இவங்க சொல்றது தான் செய்யற தப்ப ஒத்துக்கிறது கிடையாது. அவங்க செய்யறா இவங்க செய்யறா குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் எந்த நன்மையும் இல்லை. அவங்க வளர்றதுக்கு அவங்க பாக்குறாங்க. ஜனம் வந்து மண்ணெண்ணோட கூலிக்காருங்க. கூலி விட்டுட்டு தான் நாங்க வரோம். வந்து என்ன இவங்க இது மாதிரி பண்றாங்களே, இது மாதிரி நியாயமா? ஓட்டு யாருக்கு போடுறான்? கவர்மெண்ட்டுக்கு தானே போடுறேன். நான் காசு வாங்கி நான் போடுறேன். எவ்வளவு வேலையை விட்டுட்டு ஓடி அது பஸ் ஏறி வரோம். அது எங்களை யாருமே யாராவது ஒரு கண்டக்டரா ஒரு டிரைவரா ஒரு பஸ்ல இல்ல. ஒரு குழந்தைங்கள வச்சுக்கணும். வச்சு குழந்தை வயசானவங்க எல்லாரும் நாங்க என்ன பண்றது? 10,000 பஸ் விட்டுருக்கேன்னு விளம்பரத்துல 10,000 பஸ் ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்லுங்க அப்ப 10,000 பஸ் விடுங்க சார். ரைட் ஒத்துக்கறேன். 10,000 பஸ் விடுங்க. ஏன் ஜனங்க நிக்குது? ஏன் ஜனங்க நிக்குது? அங்க பெருங்களுக்கு இல்ல, தாம்பரத்துல இல்ல. எங்கடையாது நீங்களே குடும்பம் எப்படி ஓட்டு போடுறீங்க? மக்கள் ஓட்டு போடுவாங்க. கேளம்பா என்னது கேளம்பா கிளாம்பாக்கம். இங்க போட்டீங்க. அங்கிருந்து போட்டு அங்கேயும் வந்து ஜனங்க நிக்குது. அங்கிருந்து ஜனங்க 50 தூரம் வந்து அங்கிருந்து பஸ் பிடிச்சி அங்கிருந்து பஸ் பிடிச்சி வந்து ஊருக்கு போலாம் சொல்லிட்டு ஜனங்க எல்லாம் அழுவுது. ஓட்டு போடக்கூடாது. எல்லாரும் வீட்டுக்கு போகணும். 7 மணில இருந்து தண்ணி கிடக்குறோம். என்ன கூட குடிக்கல. பஸ்கார நிறுத்த ஒரு பஸ்கார கூட நிறுத்த மாட்டோம். அவங்க இது வரன்றாங்க. போக எடுத்து அப்படின்னு போயினாக்குறாங்க. எம்மா நேரம் நாங்க லோல் போறது சொல்லுங்க. சாப்பிடலாம் ஒன்றும் பசங்க மறைச்சு 10,000 பஸ் விட்டுருக்கேன்னு சொல்றாங்களே அங்க கவர்மெண்ட்ல இருந்து. எங்க இருக்குது? எங்க போகுது? எங்க வருது? சொல்லு. போகுதுன்னா வந்தாச்சு. பஸ் நிறுத்த மாட்டு போறோம். 3 வண்டி போகுது. 3 வண்டி இருந்தா புள்ள போச்சு. புள்ள போய் கேளுன்றான். ஒரு வண்டி விடாதீங்க. புள்ள போய் கேட்கறது இங்க என்னத்துக்கு வண்டி ஓட்ட போனோம் கேக்குறான். சொல்லு. ஏங்குதா? அப்படியே தேங்கிட்டு கொஞ்ச ஜனமோ. அப்ப பஸ்ல எங்க தான் போயிருக்கோம்னு நினைக்கிறீங்க? எங்க போயிருக்கணும்? எங்க போச்சு 10,000 பஸ்? இப்போ இத்தனை ஒரு ஜனம் ஆகும்போது எங்க போச்சு 10,000? நான் எப்ப போட்டு போட முடியும்? நான் வந்திருக்கே தேவைன்னு நினைக்கிறேன். நம்ம வேலையை பார்த்துக்கலாம். எதுக்கு நான் போட்டு வேலை மட்டும் வரணும்? போட்டு போட தானே வரேன். அது உரிமை இருக்கணுங்களா? பஸ் வரணுங்களா? என்ன பண்றாங்க? என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி கோயம்பேடுல இந்த பிரச்சனை இருந்துச்சானா? போல சார்
இதுக்கு முன்னாடி கோயம்பேடுல பிரச்சனை இல்லை சார். கோயம்பேடுலயும் பிரச்சனை இல்லை, தாமரை மூடும்போது பிரச்சனை இல்லை. இங்கதான் வீடியோ எடுக்காம நீங்க பண்றதுக்கு வீடியோ எடுக்காம என்ன பண்ணுவாங்க? வீடியோ எடுக்காம என்ன பண்ண சொல்றீங்க? வீடியோ எடுக்காம என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா ஏன் பொதுமக்கள் வீடியோ எடுக்க கூடாதா? அவங்களுக்கு பொதுமக்கள் வீடியோ எடுக்க கூடாதா? மதியம் சாயங்காலத்துல இருந்து காலையில ஒரு 7 மணிக்கு ஒய்ஃபோட வந்தோம் சார். பஸ்ஸே இல்ல, ஒஸ்ட் கவர்மெண்ட் குழந்தை குட்டி வச்சு லக்கேஜ் வச்சு அவன் 1000 பிரச்சனை. 10,000 பஸ் வருதுன்னு விளம்பரத்துல எல்லாம் சொல்றாங்க. 10,000 ஓட்டு போட போயிடுறா, சுத்தி ஓட்டு போட்டுருக்காங்க. நான் இங்க ஓட்டு போடுறேன். டிரைவர் டபுள் ஓட்டு போட முடியாது சார். முடியுமா முடியாதா? போலீஸுக்கு போறாங்கல்ல, கவர்மெண்ட் ஜாப் போறாங்க, மத்த போட முடியுமா முடியாதா? சொல்லுங்க. போலீஸ் எங்களை தான் தடுக்கிறாங்க. பஸ் திருவண்ணாமலையோ செஞ்சியோ தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் எத்தனை மாவட்டம் எல்லாத்துக்கும் பஸ் அரேஞ்ச் பண்ணலாம். 100% ஓட்டு எப்படி வரும்? நானே கேக்குறேன் கவர்மெண்ட் பதில் சொல்லுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கவர்மெண்ட்டுங்க, வெரி வெரி வொர்ஸ்ட் கவர்மெண்ட். எவ்வளவு மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு பஸ் தான் சார் முக்கியம். சொல்லு. எல்லா பஸ்ஸும் வர சொல்லி போலீஸ் அதிகாரிகிட்ட சொன்னா நாங்க மேல இடத்துல சொல்றோம்ன்றாங்க. இதுவரை எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. பஸ் வர சொல்லி கேட்ட பஸ் டிரைவர் ஓட்டு போடுறாங்க. அடிமட்ட மக்கள் ரொம்ப மோசம். 148 அவஸ்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கிடையாது. கோயம்பேட்ல இருந்து வந்தோம். ஒரு இதுக்கு பஸ் இருக்கா? எம்டியா சார் போறாங்க. எம்டியா போயிட்டு வெளியில வச்சுட்டு போறாங்க. ஒரு பஸ் கூட உள்ள வரல. எத்தனை மாட்டாங்க? ஏன் எத்தனை மாட்டாங்க பஸ்? அப்ப சேனல்ல போடாம என்ன பண்றது? எட்டரை மணில இருந்து நிக்கிற காலைல 8:30 மணில இருந்து ஒரு பஸ் கூட வரல. 8:30 மணில இருந்து நிக்கிற காலைல 10,000 பஸ் விட்டுருக்கேன்னு சொல்றாங்களா? அதை பத்தி 10,000 பஸ் 1000 பஸ் கூட விடல. சும்மாடா 1000 பஸ் 1000 பஸ் விட்டு 4 மணி நேரம் நிக்கிறா. 10,000 பஸ் விட்டு பஸ் கூட வரல. 8 மணில இருந்து 12 மணி ஆகுது பஸ் உள்ள. வேகமா பேசுனா சொல்லலாம் சொல்லலாம். போயிட்டு எப்போ ஓட்டு போறது? 8 மணிக்கு வரோம். 8 மணிக்கு உட்காந்து ஒன்னும் பஸ் வரல. எப்போ ஓட்டு போட முடியும்? இதுக்கு மேல பஸ் வந்து எப்போ ஓட்டே கிடையாது. போட இருக்கணும். ஓட்டு தேவையா மொதல் அவங்க எல்லாம் இந்த வெயில்ல வந்து காத்து வருகிறாங்க. சாப்பாடு தண்ணி இல்ல. இங்கிட்டு காலைய போகுது. வயலில ஏத்தி போறல. அவமாட்ட போயிட்டே இருக்கறான். இப்ப மடக்கி வச்சு ஏன் மாதிரி பண்றாங்க? எங்க போகுதுன்னு பாரு நீ பஸ்.
நான் சொன்னேன் என்னென்ன பிரச்சனை என்னம்மா எத்தனை எப்ப இந்த மாதிரி நிக்கிறீங்க நீங்க? காலையில நின்னுங்க ஐயா.